Hi friends, welcome to my little world. இன்னைக்கு வீடியோல cinnamon அப்புறம் இந்த white pied வந்து male, அந்த cinnamon வந்து female. இந்த பேரோடைய chicks details தான் பார்க்க போறோம். Day 1ல இருந்து chicks nest out ஆற வரைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இந்த male female உடைய ஒரு குட்டி ஸ்டோரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். இந்த பேருக்கு வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கு. என்கிட்ட வந்து 2 இயர்ஸ் ஆகுது. நான் வெளிய இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த white pied இருக்கு இல்லையா, white and blue pied, அது வந்து மெயில். அது வந்து ஏன்ட்ட ஹேட்ச் ஆன சிக் தான். அதுக்கு வந்து 6 months தான் ஆகுது. ஜனவரியில் தான் வந்து ஹேட்ச் ஆச்சு. அந்த ஒயிட் பைடுக்கு வந்து காலில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. கால் வந்து நல்லா தான் இருந்தது. ஹேட்ச் ஆகி நல்லா நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் இருக்கும்போது வெளியே பறந்துட்டு இருந்த, அதாவது அந்த கேஜ் இதை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது வெளியே என்கிட்ட ஆஃப்ரிக்கன் இருந்தது, ஃப்ரீ ஃப்ளைங்கில் இருந்தது. அது வந்து இது வந்து கேஜுக்குள்ளே இருந்தது. இதோட காலை வந்து கம்பியில் பிடிச்சிட்டு இருக்கும்போது காலை நல்லா கடிச்சு வச்சிருச்சு போல். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த காலே வந்து உடஞ்சி போச்சு. ஃபீமேல் வந்து வெளியேருந்து வாங்கிட்டு வந்த பேர்டு. ஃபஸ்ட்டு இந்த கேஜை வந்து நாங்கள் கெட்டும் போதில் ஃப்ரீ ஃப்ளைங்கில், அப்போ வந்து தனித்தனி கேஜெலாம் கிடையாது, ஃப்ரீ ஃப்ளைங்கில் வந்துட்டு என்னோடய வீடியோவில் பழைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 பானை தான் மாட்டியிருப்பேன். அதில் ஒரு பானையில் வந்து இந்த பேர்டு வந்து எக் வந்து லே பண்ணியிருந்தது. அப்போ கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து எக் லே பண்ணியிருக்குது, இது ஹேட்ச் ஆகுமான்னு தெரியலன்னு. ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபீமேல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 சிக் வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் அந்த சிக்கை நான் ப்ரீட் பண்ண, அதாவது ப்ரீடிங்னா தனியாக ஒரு கேஜில் போட்டேன், அது ப்ரீட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இவ்வளோ பேர்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. இப்போது எல்லாத்துக்கும் வந்து மெயின் இந்த ஃபீமேல் தான் சொல்லலாம். அதனால் இந்த பேர்டை வந்து எனக்கு விட மனசில் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம திரும்ப ப்ரீட் பண்ண வேண்டாம், தனி கேஜில் போட்டால் தானே ப்ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃப்ளைங்கில் விட்டுருந்தேன். ஆனால் இந்த மெயிலோடைய அது வந்து மேட் ஆகி அகெயின் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஃபீமேல் நம்ம கூட இருக்கட்டும், மெயிலை நம்ம கொடுத்துடலான்ட்டு நான் மெயிலை நான் கொடுத்துட்டேன். ஆனால் அது வேறு ஒரு மெயில், இப்போ இந்த மெயிலோடு அது வந்து பேர் ஆகிருக்கு. ஆனாலும் நல்லா, அதாவது இந்த ஃபீமேல் எப்படின்னா 6-7 எக்கு கூட லே பண்ணும், 7 எக்கையும் ஹேட்ச் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதோட கடைசி இருக்கிற 2 சிக்கை வந்து அதால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாமே பெருசாகிடும் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போவுமே பார்த்தீங்கன்னா 6 எக் லே பண்ணியிருந்தது, 6யுமே ஹேட்ச் பண்ணியிருந்தது. அதில் ஒரு சிக்கி இறந்து போச்சு. இப்போ வந்து 5 வந்து எனக்கு நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஃபீமேல் நான் வாங்கும் போதில் வந்துட்டு ஷாப்லேருந்து வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த பேக்கில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப டல்லாக தெரியுதுன்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு போய் ஷாப்பில் அந்த தம்பிகிட்டே கொடுத்துட்டு, இல்லை தம்பி வேறு ஃபீமேல் எடுத்துக்கூடான்னு கேட்டேன். நல்ல ஃபீமேல் அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொன்னான். நான் திரும்பியும் பார்த்துட்டு சரி வாங்கியாச்சு, இதை எதுக்கும் வேண்டான்னு சொல்ல வேண்டாமேன்ட்டு திரும்ப நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேண்டான்னு நினச்ச பேர்டு, ஆனால் அதுலேருந்து தான் எனக்கு நிறைய சிக்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் சூப்பர் பேர்டு கூட, நல்ல ஒரு மதர் பேர்டு அது. இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு அந்த பேர்டை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் அதுக்காகவே அந்த சிக்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக வீடியோ எடுத்து வச்சேன். வீடியோ கடைசி வந்து பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் எல்லா பேர்டுமே பார்த்திங்கன்னா பைடு வெரைட்டி, பைடு தான் 2 மேக்ஸிமம் ஃபீமேல் அண்ட் மெயில் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே பைடு. நார்மலாக அந்த ஃபீமேல் வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் அந்த க்ரே, பிளாக்கு, ப்ளூ அந்த மாதிரி கலர் தான் வரும். சின்னமன் அந்த மாதிரி கலர் வரும். இந்த தடவை ஃபுல்லாகவே பைடு, அவங்க மெயில் டாமினேஷனில் வந்திருக்கு. ஒரு 3-4 பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கிறாங்க, பேர்ட்ஸ் வந்து சேல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். என்னால் வந்து பேர்ட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணவோ இல்லைனா கொண்டு வந்து கொடுக்கவோ என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நான் வீட்டில் சும்மா கொஞ்சமாக பேர்ட்ஸ் ஆசைக்காக தான் வளர்க்குறேன். அது வந்து இப்போ நிறைய குட்டி வரும்போது என்னால் அவ்வளோத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்க முடியாது. ஏன்னா சண்டை போடுங்கிறதுனால தான் கொண்டு போய் நான் வந்து சேல்ஸ் கொடுக்குறேன். பெட் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்துடுவேன். அப்படியே உங்களுக்கு நான் இருக்கிறது கோயம்புத்தூர் போத்தனூருங்கிற ஏரியாவில். உங்களால் வந்து எடுத்துக்க முடியும்னா தாராளமாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த கேட்குறாங்கல்ல, அந்த அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி அது வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம வேணால் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.